ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ரோ வேர்ல்ட் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் கார்டனிங் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். ரொம்ப நாள் வீடியோவே அப்லோட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ எங்களோட கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி. இது வடலூரில் வாங்கின கத்திரி செடி காய்ச்சிடுச்சு. இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்கேன். கொஞ்சம் இப்போ தான் பூ பூத்துக்கிட்டு இருக்காங்க கத்திரி செடி எல்லாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டை. ஸோ வெண்டையில் மூணு இதுவாக இருக்குது. ஒன்று காய்ச்சி முடித்ததை கட் பண்ணி விட்டுருக்கோம், இன்னொன்று காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது, சிலது செடியாகவும் இருக்குது. எல்லாமே காட்டுறேன். இது காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது காய்ச்சிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே நல்லா பாருங்கள், நல்லா தழைகள் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் பெருசாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இது நெய் மிளகா, இன்னும் காய்க்கல, இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது வானம் பார்த்த மிளகா. இது ஒரு டைம் போன டைம் காய்ச்சிடுச்சு. காய்ச்சதுக்கு அப்புறம் இப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன். இனி தான் குருத்து பூ பூக்கணும். ஸோ எல்லா டைப்பும் இருக்குது. இது தக்காளி, நாட்டு தக்காளி தான், பூ பூத்துருக்கு, இனிமேல் தான் காய்க்கணும். இதெல்லாம் இது பச்சை நீல வெண்டைன்னு ஒரு இலையும் பாருங்கள், இப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒரு பைக்கு ஒரு செடி வைங்க, அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. 2 வச்சா நல்லா வரமாட்டேங்குது. நான் இந்த டைம் ஒரு பைக்கு 1 தான் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு தழைகள்லாம். எல்லாம் இப்போ பூத்து மொட்டு வச்சிக்கிட்டு இருக்குது. பிஞ்சுகள்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு செடியில் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக. இதில் நிறையா சைடு கிளைகளும் வரும். சைடு கிளைகள்லாம் வந்துச்சுன்னா நிறையா, ஒரு செடியிலேருந்தே நம்ம நிறையா வெண்டைக்காய் பறிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் நாட்டு வெண்டை. ஸோ இன்னொரு மிளகாய் காட்டுறேன் பாருங்களேன். இதுவும் வானம் பார்த்த மிளகாய் தான், எப்படி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நிறையா பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், கொத்து கொத்தா தெரியுதுங்களா? பாருங்கள், நிறையா மிளகாய் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்து இந்த வெண்டை ஏற்கனவே ஒரு டைம் காய்ச்சி முடித்தது, கட் பண்ணி விட்டதும் திருப்பி குருத்து வந்திருக்கு. இதை சீடுக்கு விட்டுருக்கேன். இது முத்தி போச்சு, சீடுக்கு விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நல்லா பெருசாக வரும் வெண்டைக்காய். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் சின்னதாகிடும், ஆனால் நிறையா காய் வரும். ஸோ இது செடி அவரை ஒரு டைம் காய்ச்சிடுச்சு, கட் பண்ணி விட்டுருக்கோம். இனி கொஞ்சம் குருத்து பூ பூத்துருக்குது. இதுதான் சொன்னேன், இப்போ செடி முளைச்சி இப்போ தான் வந்திருக்குது. ஓகே, ஸோ இது 3rd ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். சிலது காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜ். ஸோ இப்படி இருந்தால் தான் ஒன்று காய்ச்சி முடிக்கும் பொழுது இன்னொன்று நமக்கு வெண்டைக்காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எங்களோட கார்டனில் எப்போவுமே வெண்டைக்காய் இருக்கும். வெண்டைக்காய் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் எப்போவுமே இருக்கும். ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வெண்டைக்காய் எங்கள் கார்டனில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வெண்டைக்காய் செடியும் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், மரம் போல் இருக்குது பாருங்கள். ஒரு இலையும் பாருங்கள், சாப்பாடு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு இலையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாட்டு வெண்டை. கொத்தவரையும் இருக்குது பாருங்கள், கொத்தவரை செடி. இதெல்லாம் கொத்தவரை செடி, இப்போ தான் பூத்துக்கிட்டு இருக்காங்க. இது மிளகாய், கொஞ்சம் லேசாக ஏதோ இலையெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வந்திருக்குது லேசாக. நல்லா நிறைய பூத்துருக்குது பாருங்கள், பூக்கள்லாம் வச்சுருக்குது. இனிமேல் தான் பிஞ்சு வைக்கும் மிளகாய். இது நாட்டு மிளகாய், நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தான் இது. இது தானாகவே ஒரு பப்பாளி செடி முளைச்சி வந்திருக்குது. இது கீரை, எங்கள் கார்டனில் தானாகவே நிறைய கீரை வரும். இது மணத்தக்காளி கீரை. எல்லாமே நான் எல்லா கீரையுமே ஒரு டைம் பிடுங்கி போட்டுட்டேன், தானாகவே முளைச்சி வரும். இது மணத்தக்காளி கீரை. இது பருப்பு கீரை. அப்பா, பருப்பு கீரை கொள்ளையாக நிறைய பறித்து தூக்கி போட்டுட்டோம். பருப்பு கீரை, இந்த சிவப்பு தண்டு கீரை, இது எல்லாம் தானாகவே முளைக்கும். நம்ம வைக்கணுங்கிற தேவையே இல்லை. நிறைய முளைச்சி வரும் கீரைங்களுக்கு, பஞ்சமே இருக்காது.
ஸோ இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. இது இப்போ தான் போட்டு மலைச்சி வருது இது வெண்டை. இது வந்து குண்டு மிளகா. குண்டு மிளகா போன டைம் காய்ச்சி முடிச்சிடுச்சு, கட் பண்ணி விட்டுருக்கோம். இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இது பொட்டாசியம் சாம்பல் சத்து கம்மியாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்குது. இது கொஞ்சம் ஏதாவது சாம்பல் போட்டு விடணும். இதுவும் மிளகா தான், இதுவும் வந்து குண்டு மிளகா தான், கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ தான் பூத்து காய்க்க ஆரம்பிக்குதுங்க. செகண்ட் டைம், ஃபஸ்ட் டைம் காய்ச்சி முடிச்சிட்ருங்க. இதெல்லாம் கொத்தவரை. இது பார்த்திங்கன்னா பல கிளை கொத்தவரைன்ட்டு ஆன்லைனில் வாங்கினோம். பல கிளைகள் வந்திருக்குது, ஆனால் காய்க்கவே இல்லை. மரம் போல் வளர்ந்துருக்கு பாருங்கள் எத்தனை கிளைகள்னு இந்த கொத்தவரை ஒரு செடியில். ஆனால் காயே இல்லை, ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. பல கிளைகள் இருக்குது, ஆனால் காய்க்கவே இல்லை பாருங்கள். ஓகே. ஸோ அப்புறம் ஒன்று, எனக்கு இந்த சிவப்பு பசலைங்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா தானாகவே அது இந்த பையில் தானாகவே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், சிவப்பு. ஸோ இந்த கத்திரி செடியை பிடுங்கி போட்டுட்டு இந்த சிவப்பு பசலையை நல்லா கொஞ்சம் படர விடணும். மேலே இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, நல்லா மேலே ஏற்றி படர விடணும். இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், அது தானாகவே முளைச்சிடுச்சு. இது போல் கோவச்செடி ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவச்செடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள். கோவச்செடி இது தானாகவே முளைச்சிது. இது என்ன டைப் ஆஃப் கோவன்னு தெரியல. இது இங்கேருந்து முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். தானாகவே முளைச்சி கொடி பயங்கரமாக படர்ந்துக்கிட்டு இருக்குது.